போன வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, தட்சன் வந்து முக்தி அடையணும் அப்படிங்கறத வேண்டி அவர் அஸ்வமேத பெரிய யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. அந்த சமயத்துல அவர் எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் எல்லாரையும் வரவழைச்சிருந்தாரு. அப்போ அந்த யாகத்துக்கு வந்திருந்த ததீசி முனிவர் வந்து பாக்குறாரு, எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் விஷ்ணுவையும் பிரம்மனையும் வரவழைச்சிருக்கீங்க, வந்து சிவபெருமான கூப்பிடல, சிவபெருமானை ஏன் அழைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த சமயத்து தட்சன் சொல்றாரு, சிவபெருமானை நான் வழிபடணுன்ற அவசியமும் கிடையாது, சிவபெருமான் வந்து இந்த யாகத்துல எனக்கு அருள்பாலிக்கணுன்ற அவசியமும் கிடையாது, அதனால சிவபெருமானை அழைக்கவும் இல்லை, அவருக்கான அருள்பாலனை கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ததீசி முனிவர் பயங்கரமா கோவப்பட்டு தட்சனுக்கு சாபங்கள் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அந்த சமயத்துல உமாதேவி வந்து சிவபெருமானை பார்த்து, தட்சன் ஏன் இப்படி பண்றாரு, எதுக்காக ஒரு அருள்பானம் கொடுக்காம உங்களை அவமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சிவபெருமான் நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றாரு. இதை கேட்டு கோபம் கொண்ட உமாதேவி வந்து, தட்சனை நீங்க உடனே அழிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்போ சிவபெருமானோட ஒரு மொத்த கோவத்தையும் ஒன்றா திரட்டி அவர் வீரபத்ரன் அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. வீரபத்ரர் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்காரு. அவர் பார்க்கறதுக்கே பயம் கொடுக்கும் விதமாகவும், அவரை பார்த்தா அழிவு மட்டுமே கொடுக்கக்கூடிய ருத்ரர் போலவும், காலனுக்கு காலனை போலவும், பெரிய கணநாதன் போலவும் அவர் இருந்தாரு. அந்த சமயத்துல சிவபெருமான் சொல்றாரு, தட்சனோட யாகத்துக்கு போயிட்டு யார் யாரெல்லாம் எனக்கு அருள்பானம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்களை எல்லாரையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல உமாதேவி அவங்க உடல்ல இருந்து ஒரு தேஜஸை வெளிப்படுறாங்க. அதுல இருந்து கரிய நிறம் கொண்ட காளியை வந்து துணைக்கு அனுப்புறாங்க. அந்த சமயத்துல வீரபத்ரனும் காளியும் 2 பேர் சேர்ந்து தட்சனோட யாகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க கிளம்புறப்போ வீரபத்ரர் சொல்றாரு, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கணங்கள் கூட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கணங்களை படைக்கவும் செய்யறாரு. வீரபத்ரரால் படைக்கப்பட்ட கணங்களோட படை கூட்டத்தோட அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷத்தோடையும் ஒரு ஆரவாரத்தோடையும் அவர் வந்து தட்சன் யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போறாரு. அந்த சமயத்துல வீரபத்ரன் இந்த யாகசாலைக்கு போயிட்டு அவர் சிம்ம கர்ஜனை கொடுக்கிறாரு. அப்ப வீரபத்ரன் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணுங்க, எங்களுக்கு அருள்பானம் கொடுக்க வேண்டாம், எல்லாரையும் வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவிடுறாரு. அந்த சமயத்துல அந்த கணங்கள் கூட்டமும் சரி வீரபத்ரனும் சரி எல்லாரும் சேர்ந்து தேவர்களை பயங்கரமா கொடுமை பண்றாங்க, அத்துமீறல் கொடுமைகள் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே மகாவிஷ்ணுனால தாங்கவே முடியல. அந்த சமயத்துல இந்த கொடுமை வந்து என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் உன்னை எதிர்த்து போர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அவரோட சக்கராயுதம் எடுத்து வீரபத்ரன் முன்னாடி போர் பண்றதுக்கு தயாரா வந்து நிக்கிறாரு. வீரபத்ரர் தேவர்களுக்கு ஏன் இவ்வளவு கொடூரமான தண்டனைகளை கொடுக்கணும், தேவர்கள் என்ன பண்ணாங்க, தட்சன் தானே சிவபெருமான அவமதிச்சாரு, அப்ப தட்சனை தானே அவர் கொண்டிருக்கணும், ஏன் தேவர்களுக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனைகளை கொடுத்து அவங்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. தேவர்களுக்கு கொடுத்த கொடுமையை வந்து தாங்க முடியாத மகாவிஷ்ணு வந்து வீரபத்ரனோட எதிர்த்து போர் பண்றதுக்கு அவர் சக்கராயுதத்தை ஏந்தி வந்து நின்னாரு. வீரபத்ரனும் மகாவிஷ்ணுவும் போர் பண்ணாரா, இதுல யாரு ஜெயிச்சாங்க, மகாவிஷ்ணு ஜெயிச்சாரா இல்ல வீரபத்ரன் ஜெயிச்சாரா, என்ன ஆச்சு அப்படிங்கிறத பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீரபத்ரர் காளி அவங்களோட கணங்கள் எல்லாருமே சேர்ந்து தட்சனோட யாகசாலையை மொத்தமா அவங்க அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இவங்க பண்ற அட்டூழியங்களை பார்க்க முடியாம மகாவிஷ்ணு வந்து பயங்கர கோபம் கொள்றாரு. அப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு, வீரபத்ரா உன்னை எதிர்த்து நான் போர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரனை எதிர்த்து போர் பண்றதுக்கு அவர் வந்து நிக்கிறாரு. அந்த சமயத்துல வீரபத்ரனும் வந்து ரொம்ப சந்தோஷமா அவர் சிரிச்சுக்கிட்டே மகாவிஷ்ணுவை எதிர்த்து போர் பண்றதுக்காக அவர் நிக்கிறாரு. வீரபத்ரனும் மகாவிஷ்ணுவும் போர் பண்றதுக்காக எதிரெதிர நிக்கிறப்போ தேவர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீரபத்ரன் இருந்து எப்படியாவது நம்மள மகாவிஷ்ணு காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வானத்துல இருந்து கோடி சூரியன் ஒளி பொருந்திய ஒரு மிகப்பெரிய தேர் அப்படிங்கிறது வந்துச்சு. அதை பாக்குறாங்க, என்னப்பா இது, யார் இந்த தேர்ல வந்திருக்காங்க, இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ தேவர்கள் எல்லாமே ஒரு நொடி அதிர்ந்து போறாங்க. ஏன்னா அந்த தேர்ல சாரதியா உட்கார்ந்தது பிரம்மதேவன். அந்த தேர் பூரா பானங்களும் ஆயுதங்களும் நிரம்பி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எல்லாருமே அதிர்ச்சியோடு இருந்தாங்க. இந்த தேர் யாருக்கா வந்திருக்கு, எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்த சமயத்துல பிரம்மதேவன் வந்து அந்த தேரை வீரபத்ரன் முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த சமயத்துல பிரம்மதேவன் சொல்றாரு, வீரபத்ரா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சிவபெருமானும் உமா மகேஸ்வரி தேவியும் ரைப்பிய முனிவர் ஆசிரமத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த தேரை வந்து உனக்காக தான் அனுப்பி வச்சிருந்தாங்க, நீ எதை பத்தியும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பிரம்மதேவனோட வார்த்தையை கேட்ட வீரபத்ரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த பிரம்மதேவன் வந்திருந்த தேர்ல வீரபத்ரன் ஏறாரு. அப்ப அவர் வீர முழக்கம் கொடுக்கிறாரு, இன்னைக்கு நடக்க போற போர்ல யார் ஜெயிக்கிறா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அந்த தேரை வந்து செலுத்தும்படி பிரம்மதேவன் சொல்றாரு. வீரபத்ரன் சொன்ன வார்த்தையில கேட்ட மகாவிஷ்ணு வந்து பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த சமயத்துல அவரோட சாரங்கம் அப்படிங்கிற வில்லை எடுத்து அவர் வீரபத்ரனை நோக்கி அவர் ஒரு பானத்தை செலுத்துறதுக்கு அவர் தயாராகிறாரு. அதை பார்த்த வீரபத்ரன் அவர் சக்தி வாய்ந்த வில்லை எடுத்து அவர் மகாவிஷ்ணுவை எதிர்த்தாக்குதல் பண்றதுக்கு அவரும் தயாராகிறாரு. 2 பேரும் ரொம்ப நேரமா விற்போர் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல வீரபத்ரன் வந்து யோசிக்கிறாரு, மகாவிஷ்ணுவோட இப்படியே போர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா முடிவடையாத போரை நம்ம பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம மகாவிஷ்ணுவை
சீக்கிரமா வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அந்த சமயத்துல வீரபத்ரன் என்ன பண்றாருன்னா ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எடுத்து மகாவிஷ்ணுவோட தோள்களை நோக்கி குறி வச்சு அவர் வந்து ஏவவும் செய்யறாரு. மகாவிஷ்ணு அவரோட சாரங்கம் அப்படிங்கிற வில்ல வச்சு அதை தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிடவும் செய்யறாரு. இதை பார்த்த வீரபத்ரன் வந்து யோசிக்கிறாரு, மகாவிஷ்ணுவோட சாரங்கம் அப்படிங்கிற வில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எடுத்து அந்த மகாவிஷ்ணுவோட சாரங்கம் அப்படிங்கிற வில்லை நோக்கி அவர் குறி வச்சு அடிக்கிறாரு. அப்ப மகாவிஷ்ணுவோட அந்த வில்லு வந்து கீழே விழுந்துருது. அவ மகாவிஷ்ணு வந்து கொஞ்சம் தடுமாறின நேரம் பார்த்து வீரபத்ரன் இன்னொரு அஸ்திரத்தை எடுத்து மகாவிஷ்ணுவுடன் மார்பை நோக்கி குரு வச்சு அவர் அடிக்கவும் செய்யறாரு. அந்த தாக்குதலில் இருந்து மகாவிஷ்ணு தப்பிக்க முடியாம அவர் அந்த அஸ்திரத்துல அடிபட்டு அவர் சிறிது நேரம் மயங்கி விழுவும் செய்யறாரு. அந்த சமயத்துல வீரபத்ரன் நினைச்சிட்டாரு நம்ம மகாவிஷ்ணு அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட சங்கை எடுத்து அவர் முழங்கவும் செய்யறாரு. இப்படி வீரபத்ரன் கொடுத்த சங்க முழக்கத்தை பார்த்த உடனே தேவர்கள் எல்லாமே பயப்படுறாங்க. மகாவிஷ்ணுவே இந்த வீரபத்ரன் ஜெயிச்சிட்டாரு, இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போய் நடுங்கிட்டு இருந்தாரு. அங்க இருந்த மற்ற தேவர்களும் முனிவர்கள் எல்லாருமே வந்து திருச்சி ஓடவும் செய்யறாங்க. வீரபத்ரன் மகாவிஷ்ணுவோட போர் பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற வெற்றி முழக்கத்தை கொடுத்துட்டு இருந்த சமயத்துல மகாவிஷ்ணு சட நேரத்துல அவர் மயக்கத்தில் தெளிஞ்சாரு. அப்ப அவர் கருடன் வாகத்து மேல ஏறி அவர் வானில பறக்கவும் செஞ்சாரு. இதை பார்த்த உடனே தேவர்கள் எல்லாமே அப்பாடா மகாவிஷ்ணு திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா வீரபத்ரனுக்கு வந்து பயங்கரமான கோவம், இந்த மகாவிஷ்ணு நம்ம வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகாவிஷ்ணுவை நோக்கி அவர் பல அஸ்திரங்களை அவர் ஏவவும் செய்யறாரு. மகாவிஷ்ணு அவரோட பானங்களை வச்சு அந்த அஸ்திரங்களை பூராமே தவிடுபடியா நொறுக்கவும் செய்யறாரு. மகாவிஷ்ணு கருடாதி ரூபனா இருந்து வீரபத்ரனை எப்படியாவது வீழ்த்திடணும்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட அஸ்திரங்களை அவர் வீரபத்ரன் மேல செலுத்தவும் செய்யறாரு. வீரபத்ரனும் அவரோட எதிர் அஸ்திரங்களை வச்சு அந்த அஸ்திரங்கள் எல்லாமே செயலுக்கு செய்யறாரு. இதை பார்த்து வீரபத்ரன் யோசிக்கிறார், மகாவிஷ்ணுக்கு பலமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயமா இருக்கு. ஒண்ணு வந்து கருடனா இருக்காரு, அவர் மேல ஏறிட்டு தான் இவர் பயங்கரமா போர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து அவரோட சாரங்கம் அப்படிங்கிற வில்லு. இது ரெண்டுத்தையும் நம்ம முறியடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மகாவிஷ்ணு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவர் ஒரு அஸ்திரத்தை எடுத்து கருடன் மேல செலுத்துறாரு. அப்போ கருடன் மேல பட்ட உடனே ரெக்கைகள் வந்து காயப்பட்டதுனால மகாவிஷ்ணு கீழே வந்துடுறாரு. கருடனுக்கு காயப்பட்டதை பார்த்த உடனே மகாவிஷ்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த வீரபத்ரனை எப்படியா ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட அஸ்திரங்களை வீரபத்ரனோட தேர் மேலையும் வீரபத்ரன் மேலையும் செலுத்துறாரு. அந்த சமயத்துல வீரபத்ரன் வந்து அந்த தாக்குதல இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவனது எதிர் தாக்குதல் செய்யறாரு. அப்ப வீரபத்ரன் யோசிக்கிறார், நம்ம கருடனை காலி பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவோட வில்லு மட்டும்தான் இருக்கு, இதையும் நம்ம வந்து உடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மகாவிஷ்ணு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அப்போ வீரபத்ரன் மகாவிஷ்ணு நோக்கி ஏகப்பட்ட பானங்களையும் அஸ்திரங்களையும் அவர் செலுத்தவும் செய்யறாரு. வீரபத்ரனை எதிர்த்து மகாவிஷ்ணுவும் போர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த தாக்குதலுக்கு எல்லாமே எதிர் தாக்குதல் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப கண்ணுமிக்கிற நேரத்துல வீரபத்ரன் வந்து ஒரு அஸ்திரத்தை மகாவிஷ்ணுவோட அப்படிங்கிற வில்லு மேல செலுத்தவும் செய்யறாரு. அந்த அஸ்திரம் வந்து சாரங்கம் அப்படிங்கிற வில்லு மேல பட்ட உடனே அந்த வில்லு உடையவும் செய்யுது. மகாவிஷ்ணுவோட வில்லு உடஞ்ச உடனே வீரபத்ரன் பயங்கரமா சிரிக்கிறாரு. அவ்வளவுதானா உங்களோட போர் திறமை, என்னோட போர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. மகாவிஷ்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்து இந்த வீரபத்ரன் அழிச்சே தீரணும்னு சொல்லிட்டு அவர் சர்வ லோகத்தை அழிக்க வல்லமை கொண்ட அவரோட சக்கராயத்தை எடுத்துட்டு அவர் விஸ்வரூபம் கொண்டு வீரபத்ரன் மேல செலுத்துறதுக்காக அவர் வராரு. அந்த சமயத்துல வீரபத்ரன் வந்து பயங்கரமா சிரிக்கிறாரு. ஒரு சங்கை எடுத்து முழங்கவும் செய்யறாரு. அந்த சமயத்துல வீரபத்ரரை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரு அப்படின்னா சிவபெருமான் எப்படி திரிபுர அசுரர்களை அழிக்கிறதுக்காக அவர் சிரிப்பாலேயே அவர் அக்னி ஜுவாலைகளை உண்டாக்கி அந்த திரிபுரத்தை எரிச்சாரோ அதே மாதிரி வீரபத்ரரோட சிரிப்பால எல்லாருமே வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. மகாவிஷ்ணு நின்ன இடத்துல சக்கராயுதம் ஏந்தியபடியே அவர் ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருந்தாரு. அவரால் அசைய முடியல. மற்ற தேவர்களும் முனிவர்களும் சரி அவங்க நகர முடியாத அளவுக்கு அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வீரபத்ரர் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துல ஒரு துரும்பு அசையணும் அப்படின்னாலும் அதுக்கு சிவபெருமானோட அருள் வேணும். அப்படி இருக்கிறப்போ சிவபெருமானோட மகனான என்னை அவங்களால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சிவபெருமான துச்சமா என்னை எல்லாரையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணங்களை அழைச்சி இருக்கக்கூடிய எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் நீங்க விலங்கு மாட்டி அவங்களை கைதிகள் ஆக்குங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானை யார் யாரெல்லாம் துச்சமா எண்ணி அவரை இகழ்ந்து பேசினாங்களோ அவங்களை எல்லாம் சிறை சேதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. வீரபத்ரரோட கட்டளை கிணங்க எல்லா தேவர்களையும் வந்து விலங்குகள் மாட்டி அவங்களை கைதியாக்குனாங்க. தட்சனை வந்து வீரபத்ரனை அவரோட வாளால சிறை சேதம் பண்ணாரு. விலங்குகள் மாட்டி கைதியான தேவர்கள் எல்லாத்தையும் வந்து வீரபத்ரர் அவர் அழைச்சிக்கிட்டு ரைப்பிய முனிவர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசிக்கிறதுக்காக அவர் போறாரு. அந்த சமயத்துல தேவர்கள் எல்லாமே சிவபெருமானை பார்த்து அவங்க காலில் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க அழுகவும் செய்யறாங்க. நாங்க பண்ணது தப்பு தான், சிவபெருமானால எங்களை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல சிவபெருமான் இல்லாம ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது அப்படிங்கறத காமிச்சிட்டீங்க. நாங்க பண்ண தப்பு மன்னிச்சு எங்களை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அந்த சமயத்துல பிரம்மதேவன் வந்து சிவபெருமானை பார்த்து அவர் பல வார துதிகள் பாடுறாரு. பிரம்மதேவன் பாடின துதியை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைந்த சிவபெருமான் வந்து அவர் சாந்தமாகறாரு. அப்ப பிரம்மதேவன் சொல்றாரு, இவ்வளவு கோபங்கள் கொண்டு எங்களை நீங்களே தண்டிச்சிங்க அப்படின்னா எங்களை யாரு காப்பாத்துறது? எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவல நிலை எங்களுக்கு தேவையா? எங்களை நீங்க தான் மன்னிச்சு அருளணும். இறந்து போன
கொண்டு நீங்க உயிர்த்தெழ வைக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் மன்னிச்சு நீங்க வந்து கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த சமயத்துல உமாதேவி வந்து பிரம்மதேவனை பார்த்து சொல்றாரு, எப்பவுமே யாகங்கள் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அவிழ்பானங்கள் கொடுக்கணும். சிவபெருமானுக்கு வந்து அவிழ்பானங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? வேதங்கள்ல வந்து சிவபெருமானை பற்றி எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா அவர் வேதங்களுக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு. சர்வத்திலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை எப்படி வேதங்கள்ல உங்களால் சுருக்கி சொல்ல முடியும்? அதனால வேதங்கள் அவர் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு அவிழ்பானம் கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. எந்த ஒரு யாகம் பண்ணாலும் அதுல சிவபெருமானுக்குன்னு ஒரு அவிழ்பானம் இருந்தே தீரணும். அப்பதான் அந்த யாகம் முடிவடையும் அப்படி மகேஸ்வரி வந்து பார்த்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பிரம்மதேவன் சொல்றாரு, நாங்க அறியாமையில இருந்ததுனால நாங்க அறிவு இல்லாம பண்ணிட்டோம். இனிமேட்டு நாங்க வந்து சிவபெருமானுக்கு அருள்பானம் கொடுக்காம எந்த யாகமும் பண்ண மாட்டோம். எங்களோட தப்பை மன்னிச்சு நீங்க தான் எங்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்ப சிவபெருமான் வந்து அவர் கருணை கொண்டு அவர் ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாமே மறக்கடிக்கப்படட்டும், உங்களுக்கு நடந்த வழிகள் எல்லாமே உங்களை விட்டு அகலட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேவர்கள் எல்லாமே ஒன்று கூடி சிவபெருமானை பார்த்து சொல்றாங்க, எங்களுக்காக எங்களை காப்பாத்துறதுக்காக வீரபத்திரை எதிர்த்து போர் பண்ண மகாவிஷ்ணு வந்து அங்க ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு. அவரையும் நீங்க வந்து ஸ்தம்பிச்ச நிலையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு சிவபெருமானும் அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த சமயத்துல மகாவிஷ்ணு அவர் ஸ்தம்பித்த நிலையில இருந்து அவர் விடுவிக்கப்படவும் செய்யறாரு. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்துல பிரம்மதேவன் வந்து ஒரு சின்ன தயக்கத்தோட அவர் சிவபெருமானை பார்த்து அவர் பணிவா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு, அதையும் நீங்க நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சிவபெருமான் வந்து என்ன வேண்டுகோள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணி நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப பிரம்மதேவன் வந்து ஒரு சின்ன தயக்கத்தோட கேட்கறாங்க, எல்லாரையும் அவங்க பண்ண தப்பு மன்னிச்சு நீங்க அவங்களுக்கு அருள்வாளிக்க செஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி உங்களை இகழ்ந்து பேசின என்னோட மகனான தட்ச பிரஜாபதியும் வந்து நீங்க மன்னிச்சு கருணை கொண்டு அவரை திரும்ப உயிர்த்தெழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. பிரம்மதேவனோட வேண்டுகோளை கேட்ட உடனே சிவபெருமான் ஒரு சின்ன புன்னகையோட அவங்க உமாதேவியை பாக்குறாங்க. அப்போ உமாதேவி வந்து சிவபெருமானை பார்த்து கண்ணசைக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு. என்ன அப்படின்னா, தட்சன் பண்ணது ஒரு சின்ன தப்பு கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பை வந்து எல்லா அப்படிங்கிறதுக்காக தட்சனுக்கு வந்து ஒரு ஆட்டுத்தலை நான் வச்சு அவரை உயிர்த்தலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. அதே மாதிரி தட்சனுக்கு வந்து ஒரு ஆட்டுத்தலையை வச்சு சிவபெருமான் உயிர்த்தலை வைக்கவும் செய்யறாரு. ஆட்டுத்தலையோட உயிர்த்தெழுந்து வந்து தட்ச பிரஜாபதி வந்து சிவபெருமானை பார்த்து அவர் ரொம்ப பணிவா வணங்கி, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, உங்களோட சுயரூபங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாம நான் அவங்கள வந்து அவமதிச்சிட்டேன், ரூபங்கள் என்னன்னு தெரியாம நான் அவங்களை இகழ்ந்து பேசிட்டேன், உங்களோட கருணை என்னன்னு தெரியாம நான் அவங்கள வந்து வஞ்சகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச தப்பை மன்னிக்கும்படி அவர் வந்து கருணை கேட்டு அவர் வந்து மன்றாடி அவர் கேட்கிறாரு. அந்த சமயத்துல சிவபெருமான் வந்து நான் வந்து உங்களை மன்னிச்சிட்டேன், உங்க மேல எனக்கு கருணை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வதிக்கும் செய்யறாரு. அப்ப தட்ச பிரஜாபதி இன்னும் அவர் வந்து மனசு தாழாம அவர் சிவபெருமானை பார்த்து கேட்கிறாரு, நான் பண்ணது ஒரு சின்ன தப்பு கிடையாது, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, நீங்க கருணையின் சொரூபமாவே இருக்கீங்க, நீங்க கருணா மூர்த்தியா இருக்கீங்க, நான் பண்ண தப்பை கூட மன்னிச்சு எனக்கு அருள் பாலிக்கிறீங்க, அதனால நான் உங்களுக்கு சேவகனாவே இருக்கணும், எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, தட்ச பிரஜாபதியே நீங்க பிரஜாபதியா இருந்தது போதும், நீங்க இனிமேட்டு என்னோட சிவகணமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிக்கும் செய்யறாரு. சிவபெருமானோட கருணை கண்டு தட்ச பிரஜாபதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சமயத்துல சிவபெருமான் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு அவர் வீரபத்திரர் பார்த்து சொல்றாரு, நான் இட்ட கட்டளை வந்து சரியா செஞ்சு முடிச்சிருக்கேன், அதனால உன் மேல எனக்கு அதீதமான அன்பு இருக்கு, உனக்கு வந்து நான் தனியா ஒரு உலகமே அமைச்சு தரேன், நீ அங்க போய் ஒரு ஆசீர்வதிக்கிறாரு. அதே மாதிரி அவர் ரைப்பிய முனிவருக்கும் ஆசீர்வதிச்சுட்டு அவர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு அவர் மறைவும் செய்யறாரு. இந்த கதையில இருந்து நம்ம யோசிக்கலாம், ஏன் இவ்வளவு கொடூரங்களும் இவ்வளவு அவலங்களும் நேர்ந்திருக்கணும், வீரபத்திரன் ஏன் இவ்வளவு கொடூரமான ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம சிவபெருமான் வந்து இப்போ மன்னிச்சு விட்டது, ஆரம்பத்திலே அவர் தட்சனை மன்னிச்சு விட்டுருந்தாருன்னா இவ்வளவு பெரிய கொடூரங்கள் அவலங்கள் நேர்ந்திருக்காதே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். சிவபெருமான் ஏன் தட்சனை ஆரம்பத்திலே மன்னிச்சு விடல, இந்த கதையின் மூலம் என்ன விஷயத்த அவர் உணர்த்து செய்யறாரு, இவ்வளவு கொடூரமான இவ்வளவு அவலங்கள் நேர்ந்த இந்த தட்சனோட யாகத்தின் மூலியமாவோ இந்த வீரபத்திரனோட அவதாரத்தின் மூலியமாவோ இல்ல இந்த நிகழ்வின் மூலியமாவோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்க முடியுமா, இந்த கதையின் மூலம் நமக்கு உணர்த்தக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸா பாருங்க.